Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. ஸ்னாப் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த ஸ்னாப் எலெக்ஷன்னா என்னன்னா திடீர் தேர்தல். அதாவது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சிகள் தனக்கு சாதகமான சூழ்நிலை வருகிற பொழுது அந்த மாதிரி ஸ்னாப் எலெக்ஷனை கால்ஃபர் பண்றது உண்டு. இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஸ்னாப் எலெக்ஷன் ஒரு டேர்ம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல உண்டு. அதற்கு திடீர் தேர்தல், அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கலாம், முன்கூட்டியே 6 மாதம் முன்னாடியே திடீர் தேர்தலை அறிவித்து உடனடியாக அந்த தேதியை நிர்ணயித்து அந்த மாதிரி எலெக்ஷனை நடத்துறத ஸ்னாப் எலெக்ஷன் என்று சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு Mr. PM could call for snap polls first, hoping to ride a surge of unexpected present popularity. தற்போதைய தன் கட்சிக்கு கிடைத்துள்ள பாப்புலாரிட்டியை, அதாவது என்ன பாப்புலாரிட்டிக்கு தமிழ் வரலையே, தற்போது இருக்கக்கூடிய பிரபல்யமான இல்லை இருக்கக்கூடிய ஒரு புகழை, இந்த அந்தஸ்தை பயன்படுத்துறது. பாப்புலாரிட்டிக்கு இப்போ தான் இதுதான் எனக்கு இமிடியேட்டாக இப்போ தமிழில் வருது. பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இந்த எலெக்ஷனை நடத்திப்பார், இப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி நடத்திப்பார் அப்படின்னு இங்கே உதாரண வாக்கியம். தற்போது ஏற்பட்டுள்ள புகழை பயன்படுத்தி தனக்கான பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தற்போது இருக்கக்கூடிய பிரபல்யமான நன்கு தெரிந்த இப்போ கிடைச்சிருக்க திடீர் புகழை பயன்படுத்தி அவர் அந்த மாதிரி ஒரு திடீர் தேர்தலை வச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு இங்கே இந்த உதாரண வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ ஸ்னாப் எலெக்ஷன் அப்படின்னா திடீர் தேர்தல், அறிவிக்கப்பட வேண்டிய, அதாவது ஷெட்யூல்டு டைமுக்கு முன்னாடியே அதுபோல செய்வதை ஸ்னாப் எலெக்ஷன் என்று சொல்லுவார்கள்.